ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திவேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। தேஜோபிந்து உபனிஷத்து அதில் 3வது அத்தியாயம் இன்றைக்கி பார்க்குறோம். இங்கே முருகக் கடவுள் குமரன் தந்தை சிவனிடம் உபதேசம் பெறுகிறார். வழக்கமாக சிவன் முருகன்கிட்ட உபதேசம் பெற்றதாக நம்ம படிப்போம். இந்த உபனிஷத்து மாற்றி சொல்கிறது. குமாரஹ பிதரம் ஆத்மானுபவ அனுப்ரூஹி இதி பப்ரச்ச ச ஹுவாச பரமசிவ. குமார முருகன் பிதரம் தந்தையிடம் ஆத்மானுபவத்தை பற்றி அனுபுருகி மறுபடியும் சொல்லுங்கள். புருகினா சொல்லுங்கள், அனுபுருகினா ஏற்கனவே அகண்டைக ரசத்தை பற்றி நம்ம சொன்னார் இல்லையா. இப்போது ஆத்மா அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் கடவுளை பற்றி சொல்லிட்டீங்க, ஆத்மாங்கிற எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறான்னு பாருங்கள். உபனிஷத்து எல்லாமே 2 பேர் கேள்வி பதில் பேசிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். இது கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அது ஸ்ருதின்னும் பேர். கேட்டு கேட்டு பெறணும். அதனால நிறைய உரையாடல்களை தான் நம்ம பார்க்குறோம். கார்கி யாக்ஞவல்கியர் போன்றவங்களோ, உபகோசலன் போன்றவங்களோ, பிருகு போன்றவர்களோ, நாரதர் போன்றவர்களோ எல்லாருமே அவங்க குருநாதர்கிட்ட கேள்விகளாக இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்னு கேட்டு தான் பெறுகிறாங்க. அதனால் இங்கே முருகப்பெருமானும் சிவனும் சொல்லப்படுறதுனால இப்படிலாம் நடக்குமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. புராணத்துலேருந்து 2 ஒரு கேரக்டர் எடுத்துங்க, தேவதத்தன் அப்படிங்கிற மாதிரி. உபனிஷத்து ஒரு தலைப்பு எடுத்துது, அவ்வளோ. அனுப்ரூஹி மறுபடியும் சொல்லிக் கொடுங்கள் என்று கூறினார் பப்ரச்ச. அதற்கு பரஹசிவ உவாச பதில் கூறுகிறார். அவன் கேட்டது ஆத்மானுபவம்னு கேட்குறான். தன் அனுபவம் அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருக்கும் தான் என்ற உணர்வு இருக்குது. நான் என்ற உணர்வு தான் தான் என்ற உணர்வு. அப்போ தன் அனுபவம் அப்படின்னு எப்படி இருக்கும்னு கேட்குறார் முருகர். நமக்கெல்லாம் தன் அனுபவம் இல்லாமலாம் இருக்கிறோம். வெயில் காய்ஞ்சிட்டு இருக்குது, கொடை இல்லை, காலில் செருப்பும் இல்லை, தண்ணி தாக இருக்குது. உங்கள் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க, அழகாக சொல்லிடுவாங்க. அப்புறம் பல நோய் நொடிகள் தொல்லைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் கடங்காரங்க ஒரு 10 பேர் வீட்டு வாசலில் காத்துட்டு நிற்கிறாங்க. இவர் வீட்டை தெருமுனையிலேருந்து பார்க்குறாரு. எந்த வழியாக வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போ பின்கட்டு வழியாக கதவை திறந்துருப்பாளா, இந்த பொண்ணு வேற மூடி வச்சிருப்பா, பின்னாடி போய் தட்டிட்டு உள்ளே போயிடலாமா அப்படின்னு அவர் யோசிப்பார். அவருடைய நிலையை யோசிப்பார். பாருங்க, தன் அனுபவம் எப்படி இருக்குங்க. ஆத்மானுபவம் கிம். பகைவனுக்கு கூட இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். கடன் பற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு. உலகத்திலேயே கலக்கம் நிறைய தருது கடன் தான். பித்திரு கடனோ, தேவ கடனோ, பொருளாதாரத்தில் கடனோ, எல்லா கடனுமே கடன். நாம் இன்னும் கடமையை செய்து முடிக்கணும். அந்த கடன் தான் நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ ஆத்மானுபவங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஆத்மானுபவம் தன் அனுபவம், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே
எல்லாரும் தன்னனுபவம் சொல்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்மானுபவத்தை சொல்கிறத. தன்னனுபவம் இல்லை. தனது மனம், தனது புலன், தனது உடல், தனது உடைமைகள் அவற்றை தானாக நினைத்து அதில் கிடைக்கிற அனுபவத்தை தான் அனுபவங்கிறான். தான் அல்லாதனுடைய அனுபவம் தனக்கு இருக்குதுங்கிறான். தான் அல்லாத ஒரு பொருள். இப்போ ஒரு நாற்காலி அங்கே இருக்குது ஸ்கூலில் பெஞ்சில். பையனுக்கு வாத்தியார் உட்காரத்துக்கு முன்னாடி காலை உடைச்சி வச்சுட்டாங்க. ஒரு காலை யாருக்காவது கால் வலிக்குமா? நாற்காலி கால் உடைச்சா நம்ம கால் வலிக்கு போதா? அதை ஈஸியாக நம்ம உடைச்சிடுறோம். ஒருவேளை மைசூர் மகாராஜாவுடைய நாற்காலி, அது எங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த கால் உடஞ்சிடுச்சுன்னா சொல்லியிருக்கலாமில்ல பழசுன்னு. நான் புதுசு பயந்துட்டேன். அந்த காலை உடைச்சா எப்படி இருக்கும்? தன் காலை கூட உடைச்சிருக்கலாம். அப்போ ஆத்மானுபவம் எங்கே இருக்குது? நாற்காலி உடைஞ்சா கூட இவனுக்கு துன்பம் வருது. அப்போ தன் அனுபவங்கிறது எங்கேருந்து வருது? தனக்கு ஏற்படாமல் வேறொன்றுக்கு ஏற்பட்டால் நமக்கு வருது. அப்போ தான் எங்கெல்லாம் பரவி இருக்கிறான் பாருங்க. அதில் தர்மத்தில் தன்னையும், தன் தர்மத்தில் அதையும் பார்க்குறான். தன்னில் நாற்காலியும் தன்னையும் பார்க்குறான். இதுதான் தன் அனுபவம் எல்லாருக்கும். இப்போ தன் அனுபவங்கிறத எறும்பு கிட்ட கேட்டால், நான் ஒரு இன்ச்சில் 1/10 என்னுடைய சைஸு, என்னுடைய ஒரு 1 கிராம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் உன்னுடைய செஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு அந்த மிலிட்டரியில் கூப்பிட்றாங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் ஏதாவது சொல்லும். ஒரு 10 மில்லிமீட்டர் இருக்குமா? கட்டெரும்புக்கு 3 மில்லிமீட்டர். அதனுடைய அனுபவம் தானே. அப்போ எல்லாரும் தன் அனுபவம்னு சொன்னோம்னா அப்புறம் அவர் போயிட்டு வரோம். நீ எங்கே போயிட்டு வந்தேன்னு? ரொம்ப நேரம் அந்த வீடு முழுக்க தேடி பார்த்தேன். ஒரு குப்பையும் கிடையாது, ஒரு பருக்க கூட இல்லை. தட்டில் ஒரு மிச்சம் கூட வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் கிடையாது. அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி தன்னுடைய அனுபவத்தை சொல்லலாம். என் மீஸ் எப்படி இருக்குது பார் அப்படின்னு அது சொல்லும். ஒவ்வொருத்தரும் தன் அனுபவங்கிறத விதவிதமாக சொல்கிறாங்க. உண்மையிலே தன் அனுபவம் எது? தன் அனுபவங்கிறது எதன் அடிப்படையில் வச்சுருக்குறோம்? தன் அடிப்படையில் வச்சுக்கிறது இல்லையே. பிரிதின் அடிப்படையில் தான் தன் அனுபவத்தை சொல்கிறோம். இந்த ஞானம் கூட நமக்கு இல்லையே. முருகன் நல்லா கேட்குறாரு, உண்மையான தன் அனுபவம் எது? தான் யாருன்னு தெரிஞ்சால் அந்த அனுபவம் உனக்கு என்னன்னு தெரியும். தான் யாருன்னு நீ என்ன கண்ணு நினச்சி வச்சிருக்கிற? இந்த சரீரம். இந்த சரீரத்தை எதன் அடிப்படையில் நீ அனுபவிக்கிற? குட்டி குழந்தை பிடிச்சுன்னா அப்பான்னு அனுபவிக்கிற. உங்கள் அப்பா கிட்ட போகும்பொழுது மகன்னு அனுபவிச்சுக்கிற. உன் அனுபவமே சுற்றுச்சூழல் தருகின்ற ஒரு அளவீட்டில் தான் நடக்குது. அப்போ சுற்றுச்சூழல் எவ்வளோ அளக்குதோ அந்த அளவுக்கு தான் உன் அனுபவம் இருக்குது. பண்டிதர் சபையில் நம்ம போன பிறகு இவனுக்கு ஒரு அனுபவம் வருது. நம்ம யாராவது முட்டாள்தனமாக நம்மளை கண்டுபிடிச்சிடுவாங்களோ, நம்ம பேசிட்டோம்னா நம்மளுடைய லட்சணம் வெளியே வந்துடுமோ அப்படின்னு அவன் அனுபவம் உடைய ஜெட்டரி பயந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் முன்பின் தெரியாத ஜனங்களோட இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது தன்னோட அனுபவம் வேறு. இவங்க யாருக்கும் நான் படித்தது தெரியாது, இப்போ நான் பாரு என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்றான். இப்போ தன் அனுபவங்கிறது எதன் அடிப்படையில் தன் அனுபவம் அமைகிறதுன்னு பார்த்தோம்னா தன் மதிப்பீட்டில் வருது. தன்னை எப்படி மதிப்பிடுறான்னா, ஆத்மாவாக யாரும் தன்னை மதிப்பிடுவதில்லை. தான் ஆத்மாவாக இருந்தும் கூட அது அறியாததுனால வேறொன்றை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆத்மாவை ஆத்மான்னு தெரிஞ்சுக்காம வேறொன்றை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறார். தேகாத்மா, பிராணாத்மா, மனோ ஆத்மா, அந்த கரணாத்மா அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறார். புத்திராத்மா, வித்தாத்மா, தாராத்மா. மனைவி தன்னை ஆத்மான்னு நினைக்கிறான், மகனை தன்னை ஆத்மான்னு நினைக்கிறான், ஆத்மாத்மாக நேசிக்கிறான். வீடு வாசலெல்லாம் ஆத்மா போல் அவன் பார்க்குறான். தன்னை ஆத்மாவை அவன் ஆத்மாவல்லாததில் வச்சு பார்க்குறான். இப்போ அதற்குறித்து ஏற்படுகின்ற அனுபவத்தை தான் அவன் தன் அனுபவம்னு சொல்கிறான். இப்போது ஆத்மானுபவம் எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தன் கேட்குறான், நீங்கள் சொல்கிறதான் யோசித்து பார்க்குறேன். நான் உடல் மீது இருக்கிற மதிப்பினால் உடல் வருகின்ற உணர்வுகளை நான் என் உணர்வுன்னு நினைக்கிறேன். மனதிற்குள்ளே நான் நிரம்பி இருக்கிறதுனால மனதில் ஏற்படுகின்ற உணர்வுகளெல்லாம் எனதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ எனக்குன்னு என்ன உணர்வு இருக்குது? என் உணர்வுகளெல்லாம் சரீரத்தின் மூலமும் புலன்களின் மூலமும் அந்த கரணத்தின் மூலமும் வந்தது. எனக்கு நான் யார்? என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் எது? அப்போ நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதான் முடியும். நீங்கள் ஆத்மா அகண்டைக ரேகரசம் அப்படின்னு போன இதில் சொல்லிட்டார். அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது ஒரு கேள்வி, நான் அறிஞ்சு கொண்டேன், எப்படி அனுபவிப்பேன்? ஆத்மா அளவற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றது, அழியாதது, மாறாதது. சுருக்கமாக சொன்னால் ஒரே வார்த்தை, அது ஆனந்தம். எல்லாம் தேடுவது ஆனந்தம். ஆத்மாவே ஆனந்தம், நானே ஆனந்தம். எனவே நான் ஆனந்தம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆனந்தத்தை அதிகப்படுத்துவதற்குரிய எந்த விதமான அருகதையும் இந்த உலகத்தில் இல்லை. என் ஆனந்தம் பூர்ண ஆனந்தம். அது நிரப்பப்பட்ட ஆனந்தம் இல்லை. ஏதோ ஒன்று போட்டு நிரப்பி இருக்கிறாங்க, அது ஆனந்தமாக இருக்குதா? அது கொஞ்சம் தீந்துருச்சுன்னா குறைஞ்சிடும். எனது பூர்ண ஆனந்தம். பூர்ண ஆனந்தத்துக்கு இன்னொரு ஆனந்தம் அதை உயர்த்தி வைப்பதற்கோ அந்த பூர்ணத்தை கொஞ்சம் கிள்ளி குறைச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பூர்ணமத பூர்ணமிதம். பூர்ணத்தில் பூர்ணம் எடுத்தாலும் பூர்ணமாக தான் இருக்குது. இப்படி ஒரு தன்மையை அனுபவிக்கிறது எப்படி? நாம் எப்படி அனுபவிக்கணும்னா, இந்த உடம்பாக இருந்து பூரணமாக இருக்கணும், மனமாக இருந்து பூரணமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க பொருளெல்லாம் இருந்து அதில் பூர்ணம் பார்க்கணுன்னா அது முடியாது. அதுதான் அறியாதவர்கள் செய்கிறாங்க. நான் பூர்ண ஆனந்தம்னு தெரிஞ்ச பிறகு மனதை பூர்ணப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது நான் அல்லையே. இந்த உடம்பை பூர்ணம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? இந்த உற்றார் உறவினர்கள்லாம் பூர்ணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சொந்தக்காரங்கள்லாம் எப்போவுமே முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க முகம் கோணுதான்னு பார்க்கணும். நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா முகம் மாறிடுச்சான்னு பார்க்கணும். உபசரணையில் கொஞ்சம் குறைஞ்சினாலும் அவங்க முகம் சுழிச்சிடுவாங்க. இப்போ எல்லாரும் ஒருத்தர் முகம் அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பேசுகிறாங்க. இப்படி பேசுகிறது பார்க்கும் பொழுது இந்த உறவுகளெல்லாம் முட்டு கொடுத்து காப்பி கிடைக்க போகுது. ஒரு அற்ப ஆனந்தம் கிடைக்கும். அவங்களும் முட்டு கொடுத்தோம்னா உடனடியாக அவங்க சிரிச்சிட்றாங்களா என்ன? சந்தோஷப்படுறாங்களா என்ன? ஏதோ நமக்கு கொஞ்சம் அப்படி சந்தோஷப்படுற மாதிரி முகத்தை சிரிப்பாங்க, அவ்வளோதான். மறுபடியும் நம்ம அதை உயர்த்தத்துக்கு முயற்சி பண்ணுவோம். இது மாதிரி நிறைக்கின்ற ஆனந்தம் இல்லை, நிறைந்த ஆனந்தம். அதுதான் தன்னுடைய அனுபவமாக இருக்க முடியும். தன் அனுபவம் நீ ஆத்மா என்று ஒத்துக்கொண்டால் அது அளவற்றது, அழியாதது, மாறாதது, ஆனந்த சுரூபம் என்று எடுத்து கொண்டால் உன் அனுபவம் ஒன்றா தான் இருக்க முடியும். அதுக்கு ஆனந்தத்தை தவிர வேறு அனுபவமே கிடையாது. அப்படி ஏதாவது அதுக்கு உண்டுச்சுன்னா அதுக்கு அப்பாற்பட்ட உபாதிகளிலிருந்து வந்ததாக இருக்கலாம். அதிலெல்லாம் கலந்திருப்பதனால அந்த அனுபவம் தனக்கு உண்டாகலாம். இவ்வளோ தான் இருக்குமே தவிர தன் அனுபவம் என்பது எப்பொழுதும் பூர்ண ஆனந்தமாகத்தான் இருக்கும். அவர் சொல்கிறாரு, ஓ தன் அனுபவம் எப்படின்னு கேட்குறியா? ஆத்மா அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்குறியா? பரபிரம்ம சொல்லுங்க. பரபிரம்ம ஸ்வரூபோ அகம் பரமானந்தம் கேவலம் ஞானரூபோ அகம் அவங் மனசகோச்சர. இப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றார். மகனே, முதல்ல ஆத்மா என்னதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அது எப்படி இருக்கும்னு நீ அனுபவிக்கலாம். என்னதுன்னு தெரிஞ்சாக்கா அந்த அனுபவம் முழுமையாக இருக்கும். என்னதுன்னு தெரியாமலே அனுபவிச்சிட்டோம்னா அப்படியே முழிப்பாங்க. ஒரு கிராமவாசி, யாரோ ஒரு காட்டுவாசி, அவனுக்கு நல்ல கும்பகோணம் காஃபி குடித்ததே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒரு டம்ளரில் கொண்டு போய் அது மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லிக்விடு ஹாட்டாக கொடுக்குறோன்னு அவன் குடிச்சு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. முன்ன பின்ன அவன் குடித்ததே கிடையாது. அப்படியே குழம்புவான். இந்த உணர்வு எந்த வகையில் போடுறது? இது இங்கிலீஷ் மேனில் என்ன சொல்ல தெரியுங்களா? பேடுன்னு சொல்ல மாட்டான், குட்டுன்னு சொல்ல மாட்டான். ஐ திங்க் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்வான். அது ஒரு நழுவலான்னு சொல்லிடுவான். அப்போ அவன் எப்படி திணைப்பான்? அந்த அனுபவம் அவனுக்கு புதுசு.
அதை எந்த கேட்டகரியில் போடுவான்? இன்னும் வேணும்னு கேட்டான்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இது மாதிரி ஒரு இனிப்பாக இருக்கிற ஒரு பாய்சனோ இது கொடுத்து நம்மளை ஏதாவது மயக்க நிலைக்கு போயிட்டு நம்ம பொருளை அப்புறம் அப்புறம் உடனடியாக அது மேலே பயமாக வரும்ல. இப்போ அனுபவம் மட்டும் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, கூட அது அறிவும் இருக்கணும். அவங்க கண் முன்னாடியே பீன்ஸ் எல்லாம் எடுத்து வறுத்து அந்த வாசனையெல்லாம் வெளிவரா மாதிரி அதை ரோஸ்ட் பண்ணி அப்புறம் பவுடர் பண்ணி வெந்நீரில் போட்டு ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் குடிக்கலாம் போல் இருக்குல்ல. அப்போ அதை பார்த்துட்டு அவன் ஒரு குடி குடிச்சிட்டு அப்புறம் ஆஹா அப்படின்னு சொன்ன பிறகு அவன் அந்த அறிவோடு அதை பருகுனான்னா அது பூர்ணமான அனுபவம். அப்போ பூர்ண ஞானம், பூர்ண அனுபூதி. அனுபூதி எப்போ பூர்ணமாகனா அறிவில் தான் வரும். வெறும் அனுபவம்னா யாருக்கு தான் ஆத்ம அனுபவம் இல்லை? எல்லா அனுபவமே இருக்கு. தன் அனுபவம் யாருக்கு இல்லை? தன்னை இப்போ கும்பகோணம் காஃபி மாதிரி புதுசாக குடிக்க போகிறாங்களா? சொல்லுங்க. அந்த குடியானவனுக்கு இப்போ தான் முதல் தடவை கும்பகோணம் காடி குடிக்கிறான். ஆத்மா எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கிறது தானே, அது ஒன்று தானே அனுபவிக்கிறதே. இப்போ ஆத்மா அனுபவம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதனால் அனுபவத்தை நம்ம யாரும் கொடுக்க வேண்டாம். ஆத்மா அனுபவம் நான் தரப்போகிறேன், வாருங்கள். ஆழ்ந்த தியானத்தில் சென்று ஆழ்ந்த மூச்சை விட்ட உடனே ஒரு கிளர்ச்சி உண்டாகும், இதுதான் ஆத்மானந்தம். அது கிடையாது. ஆத்மானந்தத்தை யாரும் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுத்தான்னா உனக்கு முதல்ல ஆத்மா இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட ஆத்மா இல்லை சார், இப்போ கொடுங்க சார், நான் அனுபவிச்சு பார்க்குறேன்ற மாதிரி. ஆத்மா அனுபவத்தை நான் தருகிறேன்னு யாராவது குருநாதர் சொன்னார்னா அவர் ஆத்மா பற்றி என்னன்னே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை யாரும் கொடுக்க முடியாது, அது அவங்களுடைய சொந்தம். அதுதான் நிஜானந்தம், நிஜ உணர்வு. ஆத்மா உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஆத்மாவை பற்றி அறிவில்லாததுனால இப்படி தான் இருக்கும் ஆத்மா உணர்வு, இதுதான் ஆத்மா உணர்வு அவனுக்கு தெரியல. அவனுக்கு இருந்த அறிவெல்லாம் சரிய அறிவு, இந்த அந்த கரண அறிவு, இதை தான் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதன் மூலம் கிடைக்கிறது மட்டும்தான் என்னுடைய உணர்வுன்னு நினைக்கிறான். அது நீங்கிய பிறகு என்ன கிடைக்கும்னு அவனுக்கு தெரியுமா? அவனுடைய உணர்வுகள் எல்லாமே அட்மிக்சர்டு, குழப்ப அறிவு. சரீரத்தோடும் மனதோடும் சேர்ந்திருக்கின்ற உணர்வை தான் தன் உணர்வுன்னு நினச்சிட்டு இருக்கிறான். இந்த சரீரம் நீங்களாக, அந்த கரணம் நீங்களாக இருக்கின்ற உணர்வு தானே உன் உணர்வாக இருக்க முடியும். கலப்பற்ற உணர்வாக தானே இருக்க முடியும். அப்போ கலப்பற்ற உணர்வுக்கு என்ன பண்ணுறது? எப்பவுமே உணர்வு கலந்து தான் வருது. கலப்பற்ற கேவல அந்த ஆத்ம உணர்வு எப்படி இருக்கும்? கலக்கிறதெல்லாம் நீக்கினா போதும், கலவையை நீக்கினா போதும். அது எப்படி நீக்க முடியும்? அது அனாதி காலத்திலேருந்து அந்த கரணமும் சரீரமும் இந்த ஆத்மாவோட கலந்து தானே இருக்குது. அப்போ விவேகத்தினால தான் அதை பிரிக்க முடியும். உண்மையான கத்தியை வச்சு வெட்ட முடியாது. விவேகம் என்ற ஞானத்தினால தான் வடிவம். ஞான வாழ் கொண்டு அது வெட்டணும். அப்போ ஞான வாழ் கொண்டு வெட்டவங்களால மனசு இல்லாமல் அப்படியே திரிகிறாங்களா? உடம்பு இல்லாமல் அப்படியே ஆத்மாவாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஞானிகள் எல்லாம் அதே உடம்புல அதே மனசாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆத்மாவுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டார்கள். ஆத்மா அனுபவம் ஆனந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ சரீரத்தில் கிடைக்கிற ஆனந்தமும் ஆத்மானந்தம் தான். அந்த கரணத்திலிருந்து வருகின்றதும் ஆத்மானந்தம் தான். அந்த வித்தம்னு சொல்லக்கூடிய பொருளும் நன்மதிப்புகளும் புகழும் உறவுகளும் எல்லாம் தருவது எந்த ஆனந்தம் வந்தாலும் அது ஆனந்தம் ஆத்மாவது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தம் தனியாக இல்லை, அப்புறம் கூட்டத்தில் ஒரு ஆனந்தம் ஆகிடும். கும்பகோணம் காஃபி மாதிரி இது ஆத்மானந்தம் அப்படின்னு ஒன்று அர்த்தம் பருகுவாங்க. அப்படி கிடையாது. எல்லா ஆனந்தமுமே ஆத்மானந்தம் தான். மற்ற ஆனந்தம்லாம் கூடி குறையுது சார்னா, உன்னுடைய ஆனந்தம் கூடி குறையுதுன்னு சொல்லு. அந்த பொருள் உனக்கு ஆனந்தம் தரல, உன்னுடைய ஆனந்தத்தை கூட்டி குறைக்குது. ஏன் கூட்டி குறைக்குது? நீ அதிலிருந்து வருவதாக நினைப்பதனால சிலது உன் ஆனந்தத்தை கூட்டி கொடுக்குது, சிலது உன் ஆனந்தத்தை குறைச்சி கொடுக்குது. இந்த உண்மை தெரிந்த பிறகு மனமும் உடம்பும் நம்மிருந்து விலகிய பிறகு, அதாவது அறிவிலிருந்து விலகிய பிறகு ஒரு ஆனந்தம், நிஜானந்தம்னு ஒன்று உண்டாகும். அந்த ஞானத்தில் விழிப்பில் அந்த ஆனந்தம் உனக்கு
தெரியும். இதுதானா அந்த ஆனந்தம்? இது ஒன்றும் புதுசு இல்லையே. எப்பவுமே எனக்கு திருப்தி இருக்கும்போதெல்லாம் இதுதான் வருது. என் குழந்தை குட்டிகள் இருக்கும்போதெல்லாம் இதுதான் வந்தது. பணம் காசெல்லாம் சேர்ந்த பிறகு இதுதான் வந்தது. இழந்த பொருள் மீண்டு வரும்பொழுது இதுதான் வந்தது. இது என்கிட்டவே இருக்கிற பொருள் தானே. இதுதான் ஆத்மானந்தம் தெரிஞ்ச பிறகு இனிமேல் எனக்கு இந்த செல்வம் தரும், மகன் தருவான், குலம் தருவது எனக்கு தேவையில்லைல்ல. இப்போ முதல்ல ஆனந்தத்தை கொடுத்ததுன்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போ தெரிஞ்சது இந்த ஆனந்தத்தை இதுதான் காட்டி கொடுக்குதுங்க. அது தடச லட்சணமாக இருந்தது. சொரூப லட்சணமே தெரிஞ்சு போச்சு எனக்கு. தடச லட்சணத்தினால் நான் என்னை அறிந்தேன் ஆனந்தம் என்று. இப்பொழுது சொரூபமே ஆனந்தம்னு தெரிஞ்ச பிறகு தடசத்துக்கு என்ன வேலை சொல்லுங்க? வேணுகோபாலாச்சாரியர் வீடு வந்து காக்கா உட்காந்துருக்கு பாருங்க அப்படின்றாரு. தடசத்தை காட்டி கொடுத்தாரு. அப்புறம் அவர் வீட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு காக்கா போயிடுச்சுன்னா நம்ம வருத்தப்படுவோமா? ஐயோ வேணுகோபாலாச்சாரியர் வீடு குறைஞ்சி போச்சே, மறுபடியும் நாளைக்கு கண்டுபிடிக்க முடியுமோ? அதெல்லாம் சொல்ல மாட்டோம்ல. இப்போ நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் எல்லாமே தடஸ்த லட்சணம்தான். தடஸ்த முறையிலே கிடைத்த ஆனந்தத்தை வைத்து நான் சொல்கிறேன் இதுதான் ஆத்மா ஆனந்தங்கிறேன். இப்போ தடஸ்தம் வேணுமா? உன் ஆனந்தம் எப்படி இருக்கும்னு நான் கேட்குறாரு. நான் கேட்குறேன், நீ எப்பெல்லாம் நீ வந்து சாக்லேட் சாப்பிட்றியோ அப்போ உனக்கு ஆனந்தம் வருதா? அதுதான். எப்பெல்லாம் உனக்கு பல்வலிலாம் நீங்கிட்டு ஒரு நல்லா இருக்கிறியா அந்த ஆனந்தம், அதுதான் உன்னுடைய ஆனந்தம் அப்படின்னு அது காட்டி கொடுறது தான் இந்த ஆனந்தம் இருக்குது. வலி நீங்குவது, அன்பம் உண்டாகுது, எல்லாமே உன் ஆனந்தத்தை காட்டி கொடுக்கறதுக்கு தான். நீ நினச்சி அதுதான் ஆனந்தம் நினச்சிட்டு இருக்கிற, உன்னை தான் காட்டி கொடுக்குது. இப்போது ஞானத்தினால நானே ஆனந்தம் ஸ்வரூபானந்தத்தை காட்டி கொடுத்த பிறகு எனக்கு தடஸ்தம் வேணுமா? வேணுகோபாலாச்சாரி வீட்டுக்கு காக்கா உட்காந்தா தான் போவியா? ஏன் சார் வெளியவே நிற்கிறீங்க? காக்கா வந்த பிறகு போகலான் இருக்கிறேன். ஏன்? அது காக்கா இருந்தால் தான் வேணுகோபாலாச்சாரி வீட்டியர்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லி அனுப்பிச்சாரு. மழை வர மாதிரி இருக்குது, என்ன செய்யலாங்கிறீங்க? அது காக்கா வரட்டும்னு பாருங்க. பாவமாக இருந்து நானே ஒரு காக்காவை பிடிச்சி அதை கொண்டு போய் வச்சு அப்புறம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்படி தானே நம்ம வந்து பணம் பொருள் உறவெல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். தன்னுடைய ஆனந்தத்தை காட்டி கொடுக்கறதுக்கு இருக்க குட்டி குட்டி ஆனந்தம் அதெல்லாம். இப்போ ஆனந்தம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே, எப்படி இருக்கும்? ஆத்மானந்தம் எப்படி இருக்கும்? எந்தெந்த ஆனந்தம்லாம் நீ அனுப்பிச்சு அதெல்லாம் ஆத்மானந்தம் தான். அது விதவிதமாக இருந்ததுங்களே. ஏன்னா இது விதவிதமான முறையிலே வந்தது. அது வந்து பல்வழியிலேருந்து வந்தது, சில காட்சியிலேருந்து வந்தது, செவியிலேருந்து வந்தது. அது சிலதெல்லாம் உனக்கு இசையிலேருந்து வந்திருக்கலாம். அந்த இசை தெரியலன்னா அந்த இன்பம் வந்திருக்காது. அந்த இசை தெரியலன்னு வச்சு கர்நாடக மியூசியத்தில் கொண்டு போய் அது இசை தெரியாதுன்னு உட்கார வச்சுங்க, அப்படா எழுந்து போகலான் இருக்கும். அவனுக்கு கழுத்து நிச்சு கொல்லலான் இருக்கான். பாட்டுக்கே வர மாட்டேங்கிறான், தனன்னு சொல்லிட்டு இருக்கிறானே. அவர் ஆரோபியில் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார் ஆனந்தமாக. பாடவே ஆரம்பிக்கலைங்க, 15 நிமிஷமாக வந்து ததறின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனந்தம் வெளியேந்து வந்ததுன்னு வச்சு எப்படியெல்லாம் கஷ்டம் பாருங்க. அந்த தடசத்தை பிடிச்சி வைக்க வேண்டியதாக இருக்குது. இவனை கொண்டு போய் வேற இடத்துல வைக்கணும், அவனை கொண்டு போய் இங்கே கொண்டு போய். இந்த தடஸ்த லட்சணத்தை நம்ம நம்பி அது சொரூப லட்சணத்தை காட்டி கொடுக்குற வரைக்கும் தான் அது தேவை. அதுக்காக தான் பகவான் நமக்கு இந்த புலன்கள் மூலமோ பல விதமான பொருள்கள் மூலமோ ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறாரு. உங்களுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்குறாரு. சொரூபம் யாதென்று தெரிந்த பிறகு நாம் தடசத்தின் மீது எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இப்போ தடசத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்காக உடைச்சிடுவோமா? இனிமேல் இப்போ அந்த அந்த ஆச்சாரியர் வீட்டில் இப்போது காக்கா இல்லைன்னா காக்கா வைக்க போகிறதில்ல. காக்கா இருந்ததுன்னா அது விரட்டிடும் போக மாட்டோம். அதுதான் தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு நீ காட்டிகிட்டு இருக்கிற? நீ காக்கா இருந்ததுனாக்கா காக்கா இருந்தால் தான் நான் போவேன் நினச்சிட்டு இருக்கிறியா? நான் பெரிய புத்திசாலி, காக்கா விரட்டிட்டு போவேன். போவோமா? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு அவசியம் இல்லை. அதான் அது அந்நியதா சித்தம். அந்நியதா சித்தம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் பயனில்லை. என்ன சார் உங்களுக்கு இந்த 2வது வீடு வேணுமா அப்படின்னு? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கணும். அதனால் இல்லாமல் போயிடணும்னு இருக்கக்கூடாது, இருக்கணும்னு பிடிச்சி வைக்கக்கூடாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது பேர் தான் அந்நியதா சித்தம். அந்நியதா சித்தம் இதுக்கு பயன்படுத்தலை. நியாய தர்க்கத்தில் அது பயன்படுத்துகிற ஒரு சொல்லு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். அந்நியதா சித்தம்னா ஐ கேன் லிவ் வித்தவுட் தட்.
இப்போ ஆனந்தம் நானுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த குட்டி குட்டி ஆனந்தத்தை இத்தனை கோடி பிறவியாக இதை தான் காட்டி கொடுக்குது. நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அது காட்டிக்கிட்டே இருக்கு, ஆனந்தம் கொடுத்து கொடுத்து காட்டுது. நான் யாருன்னு கேட்குறேன், நீ ஆனந்தத்தை கொடுக்குற அப்படின்னு. நீ ஆனந்தன் காட்டி கொடுப்ப. இப்போ போகலாம் மந்திரத்துக்கு. அந்த ஆத்மாவனுடைய சொரூபத்தை காட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு பார்ப்போம். பிரம்மஸ்வரூப அகம் பரமானந்தம் அஸ்மி அகம். நான் அகம் பிரம்மஸ்வரூபம். நான் பிரம்மஸ்வரூபம். இப்போ பிரம்மம்னா என்ன? பிரம்ம லட்சணம் என்னென்ன? சத்தியம் ஞானம் அனந்தம். அப்புறம் அதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா. இது ரெண்டும் அதுக்கு தான். பிரம்மத்துக்கு டெஃபினேஷன் சிருஷ்டி ஸ்திதி லயகர்த்தா, அது தடஸ்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் அதனுடைய ஸ்வரூபம். நான் அதுதான் பரபிரம்ம ஸ்வரூபம் அகம். அது சத்தியம் ஞானம் அனந்தம், அளவற்றது, காலத்தால் இடத்தால் பொருளால் அளவற்றது. அதுதான் அனைத்தையும் சிருஷ்டித்து ஸ்திதி செய்து சம்ஹாரம் செய்கிறது. அப்படின்னா ஒரு உணர்வும் வரல, ஒரு அறிவு தான் வருது. அது கூட பரோட்ச அறிவாக இருக்குது. நானே ஏதோ படித்தேன் போல் இருக்குது, நான் சத்தியம் ஆனந்தம் ஆனந்தம் போல் இருக்குது. அது சொல்லுது பரமானந்தம் அஸ்மி அகம். நீ பரபிரம்ம ஸ்வரூபங்கிறத விட்டுடு. ஆனால் பரபிரம்ம ஸ்வரூபம் வந்து அறிவு. உன்னுடைய உணர்வு பரமானந்தம், பரமானந்தம் அஸ்மி அகம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டு ஆத்மானந்தம் சொல்லி. பரமானந்தம்னா என்ன? பரம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. மேலானதுன்னு ஒன்று, முடிவானதுன்னு இருக்கு. டெர்மினல் அப்படின்னா முடிவு, அல்டிமேட் அது ஒரு முடிவு. அப்போ எப்போ சிலத்தில் டெர்மினலுங்கிறோம், சிலத்தில் அல்டிமேட்டுங்கிறோம், எண்டுங்கிறோம், விளிம்புங்கிறோம். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு. பஸ்ஸுக்குன்னா டெர்மினலுங்கிறோம், ரயில்வே டெர்மினலுங்கிறோம், டெர்மினேட்னா முடிக்கிறதுங்கிறோம், அல்டிமேட்னா என்ன சொல்கிறோம், அது வேற ஒரு இடத்த அதை பயன்படுத்துகிறோம். பரம்ங்கிறதே அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். பரம்ங்கிறது எல்லா ஆனந்தமும் எங்கே முடிகிறதோ. அப்போ பல்லவன் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா அது எங்கெங்கேருந்து வேணால் வரலாம் பஸ்ஸு, அங்கே தான் போய் நிற்கும். ஒன்று கிழக்குலேருந்து வரலாம், ஒன்று மேற்குலேருந்து வரலாம். அப்போ அந்த பரம்ங்கிறது எங்கு சென்றாலும் கடைசியாக முடிகின்ற இடத்த பரம்லாம். இப்போ பரமானந்தம்னு என்ன அர்த்தம்? எல்லா ஆனந்தமும் இங்கே தான் வந்து முடியுது. காஃபி குடித்தா உண்டான ஆனந்தமும் ஆத்மானந்தம்தான். ஒரு 10 கோடி ரூபாய் செல்வம் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்ற தகவல் கிடைக்கும்போது கிடைக்கிற ஆனந்தமும் ஆத்மானந்தம் தான். அப்போ அது பேர் பரமானந்தம். இன்னொரு அர்த்தம், இதற்கு மேலான ஆனந்தம் கிடையாது. எல்லா ஆனந்தமும் இதை தூண்டி விடுறதுல தான் இருக்குது. உன்னுடைய ஆனந்தத்தை தான் காட்டி கொடுக்குது. அது வந்து காட்டி கொடுக்கறதோட சரி, உன் ஆனந்தம் தான் இருக்குது. புது பேனா வாங்கிறது ஒரே சந்தோஷம் சார் அப்படிங்கிறா. அப்போ அந்த பேனா அவனோட ஆனந்தத்தை காட்டி கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனந்தம் வந்து பேனாவில் இல்லை, அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் எல்லாமே உங்ககிட்ட தான் காட்டி கொடுக்கறதுனால அது பரமானந்தம் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று, அதற்கு மேலே ஆனந்தம் கிடையாது. இல்லை சார், ஒருத்தர் கேட்குறார், இவர் வந்து பரசிவ அனுபவத்திலே இல்லை, அதனால தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. திருமந்திரத்துக்கு நம்ம கொடுத்ததுக்கு ஆனந்தத்துக்கு அவர் ஒரு சொல்கிறார், இன்னொரு ஆனந்தம் இருக்குது துரியாதீதம் அப்படின்னு. அது வந்தாலும் ஆத்மானந்தமாக தானே இருக்கும். இல்லை, நீ தானே அனுபவிக்கணும். அது உங்ககிட்ட தானே வந்தாகணும். இதை கூட இப்போ அதுக்கப்புறம் அது காத்துக்கிட்டு இருப்பாங்களே. எல்லா ஆனந்தமுமே ஆத்மானந்தம் தான். அப்போ நீ ஒருவேளை தியானத்திலிருந்து துரியத்துக்கு போய் துரியாதீதத்தில் ஒரு ஆனந்தம் வந்ததுனாலும் அதுவும் ஒரு ஆனந்தம் தான். அது உன்னுடைய ஆனந்தம் தான். அதனால் உன்னுடைய ஆனந்தம் பரமானந்தம். அதை அதிகப்படுத்தவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுங்கிறதுனால ஆத்மானுபவத்துக்கு ஒரே லட்சணம் ஆனந்தம் தான். ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறார், த ரியலி ரிலீஜியஸ் பர்சன் இஸ்
ஆல்வேஸ் சியர்ஃபுல் அப்படிங்கிறார். இந்த ரிலிஜன்ங்கிறாங்களே, எதுக்காக இந்த ரிலிஜன் போகிறாங்க? அவன் சியர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது. அவன் சியர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த பக்தி வேஸ்ட். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி சியர்ஃபுல். சியர்ஃபுல்னா ஹாப்பினஸ். அவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறார். எ ட்ரூலி ரிலீஜியஸ் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சியர்ஃபுல். திஸ் இஸ் வேர்டு ஹி எக்ஸாக்ட்லி யூஸ்ட். எனக்கு அவர் படித்த புத்தகத்தில் நினைவு இருக்கிற வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி சிலதெல்லாம். அல்டிமேட் என்னன்னா த சியர்ஃபுல்னஸ். எல்லா சிச்சுவேஷன்லையும் சியர்ஃபுல்னஸாக இருக்கும். சியர்ஃபுல்னஸுக்கு சிச்சுவேஷன் தேவைப்படக்கூடாது. இந்த சிச்சுவேஷனில் சியர்ஃபுல் கிடையாது. இன் ஆல் சிச்சுவேஷன் இஸ் சியர்ஃபுல் அப்படின்னா அவருடைய ஸ்வரூபானந்தம்னு அர்த்தம். வேணா ஸ்வரூபம் எங்கே எல்லா சிச்சுவேஷனும் மாறாது இல்லை. கேவலம் ஞான ரூபோகம். இந்த ஆத்மா கேவலம் ஞான ரூபம். அப்போ அறிவையும் தராரு, உணர்வையும் தருது இந்த உபநிஷத். ஆத்மாவினுடைய அறிவையும் தருகிறது, அதனால் ஏற்பட்ட உணர்வையும் தருகிறது. ஏன்னா அறிவும் உணர்வும் இணை பிரியாமல் இருக்கும். கும்பகோணம் காஃபியினுடைய அறிவும் அதனுடைய உணர்வும் சேரும் பொழுது பூர்ண ஆனந்தம் உண்டாகுது, பூர்ணமடையுது. அனுபவமும் இல்லாமல் தப்பான அனுபவம் கொடுத்து வச்சிங்க. கும்பகோணம் காஃபி வேலை வேறு ஏதோ காஃபி கொடுத்துருவீங்க, பேர் மட்டும் கும்பகோணம் காஃபிக்குன்னா அது கடைசியில் இனிமேல் அந்த குடிக்கவே மாட்டேன்னு போயிடுவான். ஆமாம், கும்பகோணம் காஃபி அனுபவம் கொடுத்துட்ட பிறகு அறிவையும் கொடுத்துட்டோம்னா அது பூரணமாகும். இப்போ அறிவும் அனுபவமும் கை கோத்துட்டு போகணும். அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு வந்துருச்சு, உணர்வு வரலையே. இப்போ கும்பகோணம் காஃபியினுடைய லட்சணம் சொல்லியாச்சு, இன்னும் டம்ளர்லேருந்து கொடுக்கவே மாட்டேங்கிறார். சில சமயம் அனுபவம் கொடுத்தாச்சு, நம்மளுக்கு தான் அனுபவம் எல்லாரும் கொடுத்துருக்குறோமே. ஆத்மா அனுபவத்தை தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் அறிவு தான் இல்லை. இப்போ நமக்கு வேண்டியது அறிவு தான். அனுபவ பற்றாக்குறையெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் நம்ம அனுபவம் கொடுத்த கூட இவன் அது ஒரு தனி அனுபவம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவன் அறிவு இன்னும் வரலைன்னு அர்த்தம். சார் நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார், ஆனால் அந்த அனுபவம் இல்லை, நீ இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தெரிஞ்சலன்னு அர்த்தம் நீ இப்போ இருக்கிறியே இது தான் பிரம்மம். அதுதான் ஆனந்தம் பிரம்மம் விஜானேது. பிரம்மம் என்பதே ஆனந்தம் என்று தெரிந்து கொள். அற்புதமான சொல். இப்போ அறிவை கொடுக்குறார், உணர்வையும் காட்டி கொடுக்குறார். ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் திடப்படுத்திக்கிங்க. கேவலம் ஞான ரூபோ அகம், கேவலம் பரமோ அஸ்மி அகம். கேவலம் பரமம், கேவலம் ஞானம் அப்படின்னு அது சொல்லுது. கேவலம்னா என்ன? தனி முதல், தான் மாத்திரம், அது மட்டும். இப்போ கேவலம்னா தான் மட்டுமா இருக்கிற ஒரு ஞானம். கேவலம் ஞானம் எப்படி இருக்கும்? கேவலம் ஞானம் தான் உண்மையான நம்முடைய ஞானமே. மீதி ஞானம்னு சொல்கிறதெல்லாம் வேற யாருதோ அந்த கரணத்தில் எழுகின்ற விருத்திகள் தான். அதை ஞானம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் பெரிய ஞானி சார், 10 உபனிஷத் படிச்சிருக்கிறார், மனப்பாடமாக பகவத்கீதை ஒப்பிப்பார். அது கேவலம் ஞானம் இல்லை, அந்த கரண ஞானம். அவருடைய அந்த கரணம் அதெல்லாம் இருக்குது. சில பேர் உணர்வு ஞானம் இருக்கலாம், அவர் அது நல்லா உணர்வார், அதை சொல்வார், இதை சொல்வார். அவர் இதெல்லாமே அந்த கரண விருத்திகள் தான். அந்த கரணத்தை விருத்திகத ஞானத்தை இங்கே சொல்லலை. இந்த ஆத்மா அந்த கரணத்தில் இருப்பதனால அந்த கரணத்தில் இருக்கின்ற விருத்திகளை அது அறிகிறது. அறிகிறவன் யார்? அங்கே ஆத்மா தானே. உங்களை கொண்டு போய் ஒரு மியூசியத்தில் கொண்டு போனோம்னா நீங்கள் என்ன அறிவீங்க? எல்லாம் பஞ்சு அடைச்சி வச்சுருக்குறாங்க சார், தையல் போட்டு தச்சு. மானுன்னு தொட்டு பார்த்தேன், அதுவும் பஞ்சு. வைக்கலால் செய்த கண்ணு குட்டி மாடி எப்போ போட்டது? கக்கத்திலே தூக்கி வச்சா கத்தலையே என்னது? இந்த மெட்ராஸில் அது மாதிரி வைக்கோலில் வச்ச அது மாதிரி மியூசியத்தில் போய் போகிறீங்க. நீங்கள் தான் ஆத்மா. இப்போ கேவல ஆத்மாவாக போகிறீங்க. மியூசியம் பற்றி எதுவுமே தெரியாது, கேவல ஆத்மாவாக போகிறீங்க. கேவல ஞான ஸ்வரூப். உள்ளே போயிட்டு பார்க்குறீங்க, வந்தவொடனே என்ன சொல்கிறீங்க? எல்லாம் செத்து கிடக்குது சார், ஒன்றுக்கும் உயிர் இல்லை. அங்கே பூனை கத்த மாட்டேங்குது, புலி உரும மாட்டேங்குது, பக்கத்திலே கீரி புள்ள இருக்குது, பத்தலே பாம்பு இருக்குது, ஒன்றும் சண்டை போடலை. அங்கே ஈடன் போல இருக்குது, ஈடன் தோட்டத்தில் தான் இப்படி இருக்குமா அப்படின்னு அவன் வருவான்ல. இப்போ
கேவல ஞானமாக உள்ளே போனால் இப்போ என்ன வந்து விஷய ஞானமாக வெளியே வரா. நீ எங்கே இருக்கிறீங்களோ அந்த விஷயம் நீங்கள் அறிகிறீர்கள், அவ்வளவுதான். இப்போ ஆத்மா நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? மியூசியத்தில் விட்டா மாதிரி ஒரு அந்த கரணத்தில் விட்டுருக்கிறேன். நீங்கள் ஒரு சுத்த ஆத்மா. ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஆத்மா நான் ரிமூவ் பண்ணிட்டேன், சும்மா ஒரு மேஜிக்கலாக சொல்கிறேன். தேவதத்தனுடைய ஆத்மாவை ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த கரணம் மட்டும் இருக்குது. இப்போ அதில் என்னென்ன இருக்கும்? உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? நீங்கள் உள்ளே போங்க. அப்போ நீங்கள் என்ன அறிவீங்க? தேவதத்தனுடைய அறிவை அறிவீங்களா இல்லை என்னுடைய இதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் உள்ளே போனதுனால நீங்கள் சொல்லலாம். தேவதத்தனுக்கு உள்ள ஒரு ஆன்மா அந்த அது என்ன சொல்லும்? இது என்னுடையதுன்னு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அடக்கடவுளை இவன் முண்டையில் இதெல்லாம் இருக்குதா, இவன் மனசில் இதெல்லாம் இருக்குதான்னு. ஆத்மா என்ன பண்ணுது? இருப்பதை அறிகிறது. அந்த காரணத்தில் இருக்குது அறிகிறது. அப்படி சொல்லி தொலைச்சா பிரச்சனையே இல்லையா சார்? அந்த காரணத்தில் பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை க்ளீன் பண்ணிட்டு போவேனே, குப்பை கோலத்தெல்லாம் கழுவிடுவேனே. அப்படி இல்லையே, அந்த காரணமே நானும் நினச்சிட்டு இருக்கிறேன். உன்னை அறிந்துவான்னு சொன்னோம்னா அது மாதிரி உணர்ந்துவான்னு வந்திருக்கிறியே, அதுவே ஆயிட்டியா நீ? இப்படி ஆயிட்டான் நம்ம ஆத்மா. அந்த கரணத்தில் இருந்துக்கிட்டு அதில் நடக்கிறதெல்லாம் தனதுன்னு சொல்லிட்டு, இது கேவல ஞானம். இப்போ மியூசியத்துக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் கேவல ஞானமாக போனீங்க, வெளியே வரும்போது மியூசியம் ஞானமாக வரீங்க. எங்கெல்லாம் நீங்கள் உள்ளே போகிறீங்களோ அங்கே சுற்றுச்சூழலை அறிகிறது ஆத்மா. அறிந்த உடனே அந்த அறிவாக இருக்கிறது. என்ன பாருங்க, ஆத்மாவுக்கு இப்படி ஒரு கதியா? அப்போ அந்த அறிவாக மாறிடுச்சா? மாறவே இல்லை. இன்னமும் அது கேவல ஞான சொரூபமாக தான் இருக்குது. அந்த அறிவு அறிகின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த கரணத்தில் இருக்க விருத்திகள் தான். சம் மாடிஃபிகேஷன்ஸ், விகாரங்கள். அந்த கரணத்தின் விகாரம் அது நாமரூபம், வாச்சாரம்பணம். அதை நானுன்னு நம்ம சொல்கிறோம். கேவலம் ஞான சொரூபம். ஸோ அந்த கரணம் நீங்களாக இருக்கின்ற எந்த அறிவோ அந்த அறிவு நீங்கள். நாம் எல்லாருமே அறிவுங்கிறதெல்லாம் அந்த கரணத்தோடு கலந்த அறிவை தான் சொல்கிறோம். அந்த கரணத்தில் இருந்ததை அறிந்த அறிவை சொல்கிறோம். அப்படி சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் நல்லது தான். அந்த கரணமே நானுன்னு சொல்கிறேன் பாருங்கள், அந்த அறிவை என்ன சொல்கிறது? அந்த கரணத்துக்கு அறிவு மாத்திரம்தான் எனதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு இவ்வளோதான் சார் அறிவு, நான் இவ்வளோதான் சார் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த கரணம் அனுபவிச்சது தான் தன்னுடைய அனுபவங்கிறான். தூய அனுபவமாக இரு, தூய அறிவாக இரு, அதுதான் உன்னுடைய லட்சணமே. கேவலம் ஞான ரூபோ அகம், கேவலம் பரமோ அகம், அஸ்மி அகம், நான் கேவலம் பரம் அப்படின்னு நீங்கள் சொல்லுது. பரம்ங்கிறத நம்ம கேவல பரம்னு எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்னா, பரங்கிறது இப்போ அளவாக வச்சுக்கோ. பரபூஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, டெம்பரேச்சருக்கு அப்சல்யூட் ஜீரோ. அப்போ அது நீங்கள் அப்சல்யூட் ஜீரோ தெரியுமில்ல, கெல்வினில் சொல்கிறோம். 0 கெல்வின், கே கேபிட்டல் கே போடும், -273. அப்போ மைனஸுங்கிறத நம்ம ஏன் சொல்லணும்? அது 0 போட்டுடலாம். அது அப்சல்யூட்டாக வச்சிட்டோம்னா அது ஒரு ஸ்கேல். -273 தான் அல்டிமேட் சில்னஸ், கோல்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். அது அதனுடைய ஸ்கேலாக வச்சுக்கிட்டு நம்ம சென்டிகிரேடை யூஸ் பண்ணோம். ஃபேரன்ஹீட்டுக்கு வேறு ஆல்கஹாலை யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று அல்டிமேட் அப்படிங்கிறது பரங்கிறோம். இப்போ இந்த இடத்துல அகம் பரம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இடத்தால் எது முடிவோ, காலத்தால் எது முடிவோ, பொருளால் எது முடிவோ அது நான், அகமஸ்மி அப்படிங்கிறது. காலம் எங்கே முடியும், பொருள் எங்கே முடியும், எல்லாம் எங்கே போய் ஒடுங்கும், அந்த இடத்த சொல்கிறார். பரம் அகங்கிறா காலமும் இடமும் பொருளும் ஒடுங்கும் இடம், ரிசால்வ் ஆகிற இடம், எவால்வ் ஆகிற இடம்னு சொல்லலாம், ரிசால்வ் ஆகிற இடம்னு சொல்லலாம். இந்த இடத்துல அது நானுன்னு சொல்கிறார். இப்போ தன்னை பற்றி அறிவு கொடுத்துட்டார் இல்லையா? கேவலம் ஞானம்,
நீ விஷயம்னு சொல்லக்கூடியதெல்லாம் கால விஷயம், பொருள் விஷயம், இட விஷயம் தானே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ விஷயங்களை நீக்கிடுங்க. நீ விஷயம் நீங்கியவனாக நிர்விசேஷ கேவல ஞானம். இங்கே விஷயம்னு சொன்னாலும் விஷயத்தில் நீ தான் கேவலம், அங்கே தான் வந்து முடியுது அப்படிங்கிறத 2 விதமாக இந்த பரம்ங்கிறத இது சொல்கிறார். சரி, அது எப்படி இருக்கும்? ஆத்மானந்த ஸ்வரூபோ. இப்போ நீங்கள் பரம் வந்து பரமானந்தம்னு சொன்னீங்க. அது விஷயங்களும் ஆனந்தமும் அங்கே தான் முடியுதுன்னு சொல்கிறீங்க. விஷயத்தினுடைய ஆனந்தமும் அங்கே தான் முடியுதுங்கிறீங்க. சொரூபானந்தமும் அங்கே தாங்கிறீங்க. 2 வேறு வேறு இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் கேட்டது ஆத்மானந்தத்தை, நீங்கள் சொல்கிறது பரமானந்தத்தை. ஆத்மானந்தம் தான் அது. அடுத்த வாரம் சொல்லு. ஆத்மானந்த ஸ்வரூபம், உன்னுடைய ஸ்வரூபம் அதுதான். ஏதோ பரபூஜ்யம்னோ பரமானந்தம்னோ பிரம்மானந்தம்னோ சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது உன்னுடைய ஆனந்தம் தான். அப்போ உன்னுடைய ஆனந்தம் எப்போ கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. உன்னுடைய ஆனந்தம் எப்போ கிடைக்குன்னு கேட்டால் எப்படி? உன்னுடைய ஆனந்தம் எனக்கு எப்போ கிடைக்குன்னு கேட்டால் அது அர்த்தம் இருக்குது. உன்னுடைய ஆனந்தம் உனதாக தான் இருக்க முடியும். உன்னுடைய சொரூப ஆனந்தம் எப்போ கிடைக்கும்னு கேட்டேன். என்ன சொரூபம் எப்படி கிடைக்கும்? அது வந்து போகிறதா? வந்து போகிறத வந்து ஆகம ஆபாயி ஆகந்துகம் அப்படின்னு சொல்கிறோம். இது சொரூபம் உன்னை விட்டு பிரியாதது, அது இல்லாமல் இருக்கவே முடியாது, நீ தான் அது. அப்போது இந்த சொரூப ஆனந்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இனிமேல் எப்போ வரும்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா உனக்கு சொரூபம்னா என்னன்னு தெரியல, ஆனந்தம்னா என்னன்னு தெரியல. சொரூபானந்தம் தான் பலவிதமாக வெளிப்படுது. இன்னொரு உண்மையை சொல்லுங்கள், துக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா, அது கூட ஆனந்தம் தான், ஆத்மானுடைய தான். துக்கமும் கூட ஆனந்தம் தாங்க. இன்னொருத்தர் துக்கம் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கா இல்லையா? நிறைய பேர் சினிமாவில் அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. பாசமலர், என்னென்னோ படங்களில் நம்ம கதை முழுக்க அழுகை, அது ஆனந்தமாக இருக்குதுங்க. விரும்பி போய் பார்க்குறாங்க. 100 நாள் ஓடிச்சு. அந்த கதை ஏன் அப்படி முடிச்சாங்கன்னு கேட்கல, அதை விட பெட்டராக முடிச்சிருக்கவே முடியாதுங்கிறாங்க. அவங்க நல்லபடியாக அவங்க காப்பாற்றி அவங்க பணக்காரங்களை ஆகிட்டு காமிச்சிருந்தா கூட வெற்றி பெற்றிருக்காது. அது மேஜிக்கலாக இருக்கும், அது சர்ரியலிசமாக இருக்கும். இது ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. ரியலி துக்கம் கூட ஆத்மானுடைய உணர்வு தாங்க. அது ஒரு அந்த கரணத்தில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு, அதை தண்ணியில் அனுமதிக்குது. மியூசியத்துக்குள்ளே விட்டு மியூசியமாக அவங்க மாறின மாதிரியும், கடத்தருவில் போய் கடத்தருவாக மாறின மாதிரியும், நீங்கள் அந்த கரணத்துலேருந்து அந்த கரணமாக இருக்கிறீங்க. அங்கே அந்த கரணத்தில் ஒரு உணர்வு உண்டாகுது, உணர்வு விருத்தி, அது ஒரு துக்கம். சிலது வந்து சுக விருத்தி. இல்லை, ரெண்டுமே விருத்தி கதம் தான். ரெண்டுத்தையும் ஆத்மா அனுபவி. அங்கேயும் உணர்வது தன்னை தான் உணர்கிறது, தன்னை அங்கே பிரதிபலித்து அது உணர்கிறது தங்க இது. அப்போது சுக விருத்தியும் துக்க விருத்தியும் கூட விருத்திகளாக இருக்கிறது. அங்கே நுழைந்து அதை அனுபவிக்கிறேன், இங்கே நுழைந்து அதை அனுபவிக்கிறேன். இது பேர் அனுப்பிரவேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மம் சிருஷ்டி செய்துவிட்டு அங்கே நுழைந்து அனுப்பிரவேசம் செய்கிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுகிறது, அந்த கரண பிரவேசம் பண்ணுகிறது என்று புரிஞ்சுங்க. அந்த கரணம் பிரவேசம் பண்ணியிருக்கிறோம், அங்கே நடக்கிறத நான் பார்க்குறேன், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது சாட்சி பாவனை. அந்த கரண விசேஷங்களை நல்லதுன்னு பார்க்காமல் அங்கே இருக்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ அந்த கரணத்தில் போய் பார்க்குறேங்க, அங்கே துக்கம் நடக்குதுங்க அப்படிங்களா, அப்புறங்க அது முடிஞ்சிடுச்சுங்க, இப்போ இன்பங்க அப்படின்னு சாட்சியாக இருப்பதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஆத்மானந்த ஸ்வரூபம் அகம், அது எப்படிப்பட்டது? அவாங் மனச கோச்சரம், அது வாக்குக்கும் மனதிற்கும் அகோச்சரம் அப்படின்னு சொல்லு. அவாங் மனச கோச்சரம், மனசா கோச்சரம் அப்படின்னா அகோச்சரம்னு எடுத்துக்கலாம். இங்கே அவாங்னு போட்டாச்சு, அதனால் அவாக்கு அமனசு, இங்கே கோச்சரம் இருக்கிறதுனால அகோச்சரம் எடுத்துக்கூடாது. வாக் மனச கோச்சரம்னா வாக்காலும் மனதாலும் பிடிபடக்கூடியது, கோச்சரம்னா பிடிக்கிறது, பற்றக்கூடியது. அவாங் மனசுன்னா முதல்ல போட்டார், அதனால் அது அகோச்சரம்னு அர்த்தம்.
வாங் மனசு அகோச்சரம். அது வாக்காலும் மனசாலும் அதை சொல்ல முடியாது. இப்போ ஆத்மானந்தத்தை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டோம்னா தடசமாக சொல்லலாம். ஆனால் அதோட சொரூபத்தை நீ எப்படி சொல்ல முடியும்? ஆத்மானந்தம் எப்படி இருக்கும்னு எப்படி நான் சொல்லுவேன்? அதனால் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து எப்படி இருக்கீங்கன்னா ஆனந்தமாக இருக்குதுங்க, இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போங்க ஆத்மானந்தம் குறையாமல் இருக்கும்னா அவனே சொல்லுவான், குறைஞ்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ இந்த தடச லட்சணத்தில் நம்ம பிடிச்சிட்டோன்னு வைங்க, எப்பவுமே நமக்கு நம்ம சொரூப லட்சணத்தை அடையவே முடியாது. அந்த காக்கா உட்காரட்டும்னு காத்துட்ருப்போம். இப்படி தான் எல்லாம் பணம் படுத்து காத்துட்ருக்குறாங்க. இலவு காத்த கிளியாக ஆத்மானந்தத்துக்கு கடத்தெருவெல்லாம் அலையிறாங்க, குருவாக அலையிறாங்க, புஸ்தகமாக அலையிறாங்க, பெண்களாக அலையிறாங்க, கிடைப்பாங்க, ஆண்களாக அலையிறாங்க. இது அவாங் மனச கோச்சரம். இது மனதாலும் வாக்காலும் பெறுகின்ற ஆனந்தம் இல்லை. உன்னுடைய ஆத்மானந்தத்தை மனதாலும் வாக்காலும் சொல்லணும்னா அது விஷயமாக தான் இருக்க முடியும், அது தடஸ்தமாக தான் இருக்க முடியும். சொரூபத்தை நான் வாக்காலும் மனதாலும் சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்ல முடியாதுங்கிறாங்க? உங்கள் மனசும் வாக்கும் உங்களுக்கு காட்டி கொடுக்கறதோட சரி, நீங்கள் உங்களை கண்டுபிடிச்ச பிறகு இதுதான் என்னுடைய சொரூபம்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு மாக்கம் தேவையா? மறுபடியும் எனக்கு திருப்பி சொல்லுங்கள் சார், என் ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? யாரும் கேட்க போகிறது இல்லையே. சொரூபானந்தத்தை காட்டி கொடுத்த பிறகு நாம் வாக்குக்கும் மனசுக்கும் ரெண்டாவது பட்ச இடம் கூட கொடுக்கறதில்ல. இனிமேல் நீங்கள் இந்த ஆனந்தத்தை நீங்கள் நல்லா விளக்குங்க சார் அப்படின்னு கேட்போமா? இந்த மனசை கூப்பிட்டு மறுபடியும் அதை உணர்ந்து காட்டுன்னு சொல்லுவோமா? அதனால் இது வாக்காலும் மனதுக்கும் எட்டாது அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. இன்னொன்று, வாக்குக்கு எட்டுவது என்ன, மனசுக்கு எட்டுவது என்ன அப்படின்னு பார்ப்போம். வாக்குங்கிறது புத்திக்கு பொருந்தும், மனசுங்கிறது உணர்வுக்கு பொருந்தும். வாக்கெல்லாம் அறிவை கொடுக்கும், வாக்கிய ஞானம். மனசு உணர்வு ஞானம் கொடுக்கும். இந்த உணர்வாலும் மனசாலும் அதை விளக்க முடியாது. ஏனென்றால் வாக்கினால் என்னென்ன விளக்க முடியும்னு டிக்ஷனரியில் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு எட்டக்கூடியதெல்லாமே என்ன சொல்லும்? ஜாதி, குணக்கிரியா, சம்பந்தம். இந்த வார்த்தைகளுக்குள்ளே தான் அடங்கும். இந்த ஆனந்தமோ இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. இந்த ஊர்கா ஆனந்தம், ஐஸ்கிரீம் ஆனந்தம் அப்படின்னு ஒரு ஜாதியில் போட முடியாது. அது குணத்திலையும் காட்ட முடியாது. இது 5%, 10%ன்னு குணத்திலையும் காட்ட முடியாது. கிரியா இது உண்டு பண்ணியும் காட்ட முடியாது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்ட முடியாது. இப்போ சம்பந்தம், இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் அந்த சமயத்தில் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ வாக்குன்னு சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இந்த குணக்கிரியா, ஜாதி குணக்கிரியா, சம்பந்தம், நாமம் இந்த குள்ள தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய சொரூபமோ இதில் அடங்காது. அதனால் வாக்குக்கு அது அடங்காது. வாக்குக்கு அடங்காதுன்னா வாக்கில் அடங்கிறது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது எல்லாமே அதுதான். அதனால் வாக்குக்கு வைத்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசுங்கிறது உணர்வு, அது வாக்குக்கு கட்டுப்படாது, ஆனால் மனசுக்கு கட்டுப்படும். சில பொருள் வாக்கு கட்டுப்படாமல் இருக்கலாம், ஆனால் மனசுக்கு கட்டுப்படும். இப்போ கும்பகோணம் காஃபி எடுத்துங்க, அது வாக்குக்கு கட்டுப்படாது. நாக்கில் ஒரு சொட்டு விட்ட பண்ணுங்க, உணர்வு கட்டுப்படும். குடிச்சிட்டனேன் வாக்கில் சொல்லி பாருங்கள், அது ஒரு மாதிரி இருக்கும் சார். எது மாதிரி இருக்கும்? இதை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. அது உணர்வுக்கு கட்டுப்பட்டுடும், வாக்கு கட்டுப்படாது. சிலது வாக்கு கட்டுப்பட, உணர்வு கட்டுப்படாது. இந்த ஆத்மானந்தமோ உணர்வுக்கும் வாக்கும் கட்டுப்படாது. கட்டுப்படாதுன்னா எதுக்கு தேவைன்னு கேட்குறேன். இந்த ஆத்மானந்தத்தை கொடுக்கு இந்த வாக்கும் மனசும் உன் வேலையை பார்த்துட்டு போகும். இது எந்த சொந்த உணர்வு, சொந்த அறிவு. இதை நீ சிபாரிசு பண்ணி நான் உனக்கு விளக்குறேன் அப்படின்னு எனக்கு விளக்குறியா? என் உணர்வே எனக்கு காட்டி கொடுக்குறியா? அப்படின்றதுனால அவாங் மனசு கோச்சரம். இவ்வாறு இந்த ஆத்ம அனுபவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இனிமேல் இந்த ஆத்ம அனுபவத்தை யாரும் கேட்கவே கூடாது வாய் திறந்து. இந்த பாண்டிய நாட்டில் வெறும் வாய் திறந்து பாடக்கூடாது ஆத்மான்னு. அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுது. பாட்டும் நானே, பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு. இனிமேல் வாய் திறந்து யாரும் ஆத்ம அனுபவம் கேட்கக்கூடாது. இதுக்கு மேலே இது என்ன சொல்கிறது இந்த உபநிஷத்?
நித்ய சுத்த சிதானந்த சத்தா மாத்ரோ அகம் அவ்யய தேகபாவ விஹீன அஸ்மி சிந்தாஹீன அஸ்மி சர்வதா. இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மா கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அனுபவத்தை காட்டி கொடுத்துட்டீங்க, எல்லா அனுபவம் அதுன்னு சொல்லிட்டீங்க. இனிமேல் நான் ஸ்பெஷல் அனுபவம்லாம் கேட்க மாட்டேன். அங்கே கேட்குறாங்க சார் ஸ்பெஷல் மசாலாங்க. இந்த முட்டாளுங்க என்ன செய்யுது, அதே மாவில் தான் நான் சொல்கிறேன். அந்த கிச்சனில் தானே சொல்லுவான். சாதா தோசைன்னாலும் அதான் சொல்கிறான். ஸ்பெஷல் மசாலா தோசைனாலும் அதே தான். அதுக்குன்னு ஒரு மாவு வச்சுருக்கிறானே. அங்கே உட்காருங்கெல்லாம் எல்லாம் முட்டாளு. ஆத்மானுபவம் எதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். எதை கேட்டாலும் அதுதான்னு சொல்லியாச்சு. இனிமேல் ஆத்மா ஸ்பெஷல் ஆத்மா கொடுன்னு கேட்டால் எப்படி? அதே மாதிரி அவன் சொல்லி அதுக்கு ஒரு வாழையில் போட்டு கொண்டாந்து கொடுப்பான். அப்போ தான் நம்புவோம் நாம். அங்கே போனால் ஒரே பாத்திரம், ஒரே அடுப்பு, ஒரே தோசைக்கல், ஒரே மாவு. நான் இந்த ஆத்மா அறிவு சொல்கிறார் நித்தியம். எனவே இந்த ஆனந்தம் நித்தியம், எப்பொழுதும் இருப்பது, முக்காலத்திலும் இருப்பது நித்தியம். நித்தியம்னு சொன்னால் மாறாதுன்னு புரிஞ்சுக்கலாம். நித்தியம் எப்படி மாறும்? நித்தியம் மாறிடுச்சுன்னு சொன்னால் அது எப்படி? நித்தியம்னு சொன்னீங்க மாறிடுச்சுங்கிற, மாறிட்டா அது பேர் நித்தியம் கிடையாது. அப்போ நித்தியங்கிறதுனுடைய உடனடி அர்த்தம் முக்காலத்திலும் இருப்பது. புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் அது மாறாதது. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அது சொல்லாத அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். நித்தியம் முக்காலத்திலும் இருப்பது, இன்னொரு அர்த்தம் மாறாதது, இன்னொன்று அழியாதது. அழியாதது மாறாதது, அதுதான் நித்தியம். சரி, அழியாதது மாறாதது எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்குமா? இல்லை, சுத்தம். அதனுடைய தூய்மை எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது. தூய்மைன்னா என்ன? என்கிட்ட எதெல்லாம் அழுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் அதில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ மனம்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். மன மாசு தான் அசுத்தம். நான் ஆத்மா மனமற்றது, எனவே சுத்தம். அப்போ சுத்தம்னா என்ன? இதுக்கு ஆத்மாவோட சுத்தம் எப்படி இருக்கும்னு அது காட்டி கொடுக்கணும். இல்லை, அசுத்தத்தை காட்டி கொடுத்தா தான் சுத்தம் என்னன்னு தெரியும். சில பேருக்கு இந்த வீட்டுக்கு போய் நான் வேலை செய்கிறேன் சார், க்ளீன் பண்ணுங்கிறாங்க. க்ளீன் பண்ணி வந்த பிறகு அவங்க திருப்தி அடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு க்ளீன்னா என்னன்னு தெரியல. நம்ம நிறைய சர்வன்ட் மெய்டுக்கு நம்ம பாத்ரூம் சுத்தமாக இருக்குது பார்த்தபோது, இது என்ன தினம் தான் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, சுத்தமாக தானே இருக்குதுங்கிறாங்க. அவங்க வீட்டு பாத்ரூம் போய் பார்க்கணும். அவங்களது பார்க்கும்போது இது பரிசுத்தம், அதனால் அவங்க சுத்தம் பண்ண வேண்டியிருது. நமக்கு இது பரிசுத்தம் இல்லை, அது சுத்தம் பண்ணணும். இப்போ சுத்தங்கிறது ஒரு ஸ்கேலில் தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு அது சுத்தமாக தான் தெரியுது. அதனால் அவங்க தண்ணியை மட்டும் முடித்து அப்படியே வந்துடுறாங்க. நம்ம சொல்கிறோம் சுத்தமே பண்ணுறது இல்லைங்க. இப்போ அவங்க நினச்சி தான் இவங்க பைத்தியம் போகிறது, சும்மா வேலை வாங்குறாங்க நம்மளை, சுத்தமான பொருளுக்கு தொடை சொல்கிறாங்க. உண்மையில் அவங்க சுத்தங்கிறது அவங்களால உணரவே இல்லை. மாசை சுத்தம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆத்மாவை சுத்தம்னு சொல்ல வேண்டிய என்ன அர்த்தம்னா, நமக்கு ஆத்ம சுத்தம் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால் நம்ம மனசில் சுத்தம் இருந்ததுன்னா அதுவே போதும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆத்மாவோட சுத்தம் மனம் நீங்கியது, பாவ புண்ணியம் நீங்கியது, இன்ப துன்பம் நீங்கியது. அதுதான் சுத்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஆமாம். அப்போ மனசை சொல்கிறோம் சுத்தாத்மான்னு. ஆத்மாவை நம்ம அடைமொழி கொடுக்க முடியுமா? அப்போ அசுத்த ஆத்மான்னு ஒன்று காட்ட வேண்டி வந்துடும். இப்போ அந்த சுத்த ஆத்மான்றது எப்போ சொல்கிறோன்னா, ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறோம் அவன் சுத்தாத்மாங்க. அந்த கரணத்தை நம்ம அது மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அந்த கரணமும் ஆத்மா தானே, அவன் அதானே சொல்லிட்டு இருக்கிறான். அதனால் சுத்தாத்மாங்கிற வார்த்தை ஆத்மானுடைய அடைமொழி இல்லை. இது அடைமொழி இல்லை, அவனுடைய சொரூபம். மனசுக்கு சுத்தம்னு சொல்லலாம், அசுத்தம்னு சொல்லலாம். ஏன்னா அது ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் சில சமயம் அசுத்தமாக செய்யும். இப்போ சுத்தாத்மாவாயிட்டாருங்க. ஆத்மா மனசுக்கும் சொல்லலாம். இங்கே சுத்தங்கிறது பாவ புண்ணியம் நீங்கிய சிதானந்த. இங்கே சிதானந்தன் போட்டிருக்குது.
சுத்தம் சிதானந்த அப்படின்னு வருது. ஓகே, புணர்ச்சினால் இந்த மூன்றாவது தாஜ் சிதானந்தன் வருது. அது காரணம் ஆ வராதுனால சிதானந்தம் தான் படிக்கணும். அது புணர்ச்சினால் சிதானந்தம். ஒரு தமிழ் தப்பாக போட்டாருன்னு பார்த்தேன், கரெக்டாக தான் போட்டிருக்காரு. மூலத்தில் அப்படி தான். சித்து ஆனந்தம்னு பிரித்தோம்னா அது சித்துக்கு சாதாரண தாவை தான் போடணும். ஆனந்தத்தை ஃபியூஸ் பண்ணும்போது சிதானந்தம்னு வரணும். சரி, இது என்ன திடீர்னு இப்போ சுத்தம் சிதானந்தங்கிறாரு. இந்த இடத்துல சித்துங்கிறது எது சொல்கிறாரு? உன் மனதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்தமும் இதுதான் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படிப்பட்டது? சிதானந்தம். அதுவும் ஆனந்த ஸ்வரூபந்தான். ஆனால் அந்த கரணத்தில் வருது இல்லையா, அதுவும் அந்த ஆனந்தமும் இதுதான். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். நித்திய சுத்த சிதானந்தம், சித்தத்தில் எழுகின்ற ஆனந்தமும் அதுவே. சத்தா மாத்திரம், அது சத் மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். சத் மாத்திரம்னா என்ன? அது மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. பொம்மைகள்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. மண் மாத்திரம் கொடுங்கன்னா அது சத் மாத்திரம்னு அர்த்தம். ஏன்னா அந்த மண் தான் இந்த பொம்மைகளுக்கெல்லாம் சத்து. அப்போது பொம்மைகள் இல்லாத ஒரு சத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ கடவுள் வந்து சத் மாத்திரம்னா ஜகத்தெல்லாம் நீக்கிட்டு பார்க்கணும். பொம்மையை நீக்கிட்டு மண்ணை காட்டிடலாம், நகையை நீக்கிட்டு தங்கத்தை காட்டிடலாம். ஆனால் ஜகத்தை நீக்கிட்டு அந்த சத்தை காட்டுங்க, ஜகத்தினுடைய சத்தை காட்டுங்கன்னா நீ ஜகத்தோட நீயும் போயிடுவேன். நீயும் ஜகத் தானே. நீ போன பிறகு எங்கே அங்கே நீங்கள் சத்தை பார்க்கறது யார் இருக்கிறாங்க? அப்போ என்ன இருக்கும்? அந்த சத்தை எப்படி சொல்லலாம்? அது சத் மாத்திரை அப்படின்னு. அப்போது நீங்கள் அதை எப்படி உணர்றது? ஜகத்தை நீக்கிற பிறகு சத்து இருக்கோம்னா ஜகத்தினுடைய தன்மை என்னன்னு பாருங்கள். ஜகத்தை யாரால் நீக்க முடியுமா? அப்போ ஜகத்தை அழித்திடுவோன்னு பாரதி பாடுறாரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை அடி ஜகத்தை அழித்திடுவோங்கிறாரு. இப்போ ஜகத்தை அழிச்சிட்ட பிறகு ஒரு சத்தை காக்கணும்னா அப்போது சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசித்துன்னு ஒரு பாட்டு. இந்த ஜகத்து தோன்றுவதற்கு முன்னாடி இதம் ஜகத்து சத்து மாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி இருந்தது? ஒரு கேள்வி. அப்போ நம்ம இந்த ஜகத் சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த கடவுள் பக்கத்தில் அப்படி நின்று பார்க்கணும். இப்போ தான் இவன் சத்து. இப்போ இவன் ஜகத்து வந்துடுச்சு. அப்போ ஜகத்துக்கு முன்னாடி இருந்தது நீங்கள் பார்க்கணுன்னா இன்னொரு ஆளாக நீங்கள் அங்கே இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஜகத்து இனிமேல் உண்டாகலை இல்லையா? இப்போ ஜகத்தில் என்னென்ன அடங்கும்? உங்களோட சரீரம் அடங்கும் இல்லையா? உங்களுடைய அந்த கரணம் அடங்கும் இல்லையா? அப்புறம் மற்றவங்களுடைய அந்த கரணம், மற்றவங்களுடைய சரீரம், மற்ற பஞ்சபூதங்கள்லாம் அடங்கும். இப்போ நீங்கள் போய் ஜகத் சிருஷ்டிக்கு முன்னாடி கடவுள் பக்கத்தில் இருந்து சத் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்களும் அதே சத்தாக தான் இருக்கு. அப்போ அந்த சத்து எப்படி இருக்கும்? ஜடமாக இருக்குமா? நீங்கள் அறியத்தானே போயிருக்கிறீங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி யார் இருந்தார்கள்னு சொல்லிட்டு நீங்கள் ஜகத்தெல்லாம் ஏதோ ஒரு பந்தத்தில் அழிச்சிட்ட பிறகு நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. எங்கே அந்த சத்தை காணும்? நீ தாண்டா அது சத்து, நீ தான் சத்து. இப்போவும் சத்து தான். ஏன்னா நீ நித்தியம். நித்தியம் நாங்கள் சொல்லியாச்சு. ஜகத்து தோன்றதுக்கு முன்னாடி நீ தான் இருந்த. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே நம்ம மூஞ்சை தூக்கி போட்டுட்டு வாழறது என்ன அர்த்தம்? இவ்வளவும் சொல்லிப்படுத்து நீ தான் கடவுள்னு சொல்லி எல்லாருடைய ஆனந்தம் உன்னுடைய லவலேசம்னு சொல்லிடுது பிரகதாரங்க. எல்லா ஜீவராசிகளும் உன்னுடைய ஆனந்தத்தில் ஒரு சிறிய துளியை தான் அனுபவிக்குதுங்க. ஏன்னா அது பரம ஆனந்தம். எல்லா உயிரினங்களும் அந்த கரணத்தில் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்குது. அது என்ன? அந்த ஆனந்தத்தில் ஒரு சிறு துளி தானே. இங்கே இருக்கிற இந்த இருக்கிற ஆனந்தம்லாம் சின்ன சின்ன துளிகள். அதில் அந்த பரமானந்தம் பிரதிபலிக்குது. இங்கே இருக்கிறவங்க ஆனந்தம் எல்லாமே உன்னுடைய ஆனந்தத்திலிருந்து லேசத்தை தான் பயன்படுத்துகிறது அப்படின்னு நாரதருக்கு சொல்கிறாங்க. பூம வித்யாவில் அப்படி சொல்கிறார். உன்னுடைய இந்த பூமானுடைய ஆனந்தத்திலிருந்து ஒரு சிறு துளியைத்தான் இந்த எல்லா ஜீவராசிகளும் அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது
இனிமேலும் நம்ம வீட்டுக்கு எப்படி போகணும்? இந்த உடம்போடு தான் போங்க, மனதோடு தான் போங்க, ஆனந்தமாக போங்க. துக்கம் வந்தாலும் இது என்னுடைய நிழல். இந்த அந்த கரணத்தில் இருக்கின்ற என்னுடைய ஆனந்தத்தினுடைய விருத்தி இப்படி பார்க்கப்படுகிறது. ஆனந்தத்தை இப்படியும் பார்க்கலாம். இப்போ துக்கத்தையும் நீங்கள் அனுபவிங்க, அது சுகமாக அனுபவிங்க. அது சத்தா மாத்திரம், அது பேர் சத்தா மாத்திரம். இப்போ சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜகத்தை அழிக்க வேண்டாம். நான் தான் ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறேன். எல்லா பொம்மைக்கும் மண் எப்படியோ இதுபோல் அனைத்து அணுக்களுக்கும், அந்த பிரதானத்திற்கும், முக்குணங்களுக்கும், இந்த பிரகிருதிக்கும் நானே சத்து. நான் சத்தை பிடிக்கிட்டேன்னா அந்த பிரகிருதிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் நாமரூபமாக அது போயிடும். நாமரூபம் கூட ஒரு இருக்கிறது இடம் வேணும் இல்லை? நாமரூபம் எங்கே இருக்குங்க? ஆத்மாவில் தான் இருக்க முடியும். அவர் ஒருத்தர் தானே அறிபவர். இப்போ நாமத்தை அறிவறதுக்கு அவர் இருக்கணும், ரூபத்தை அறியறதுக்கு அவர் இருக்கணும். அறிவரே இல்லைன்னா நாமரூபம் எங்கே இருக்கும்? அறிவதற்கே யாரும் இல்லைன்னு வைங்க, நாமரூபம் இருக்குமா? நாமரூபம் தானே ஜகத்து. அப்போ ஜகத்தே நாமரூபம்னா, நாமரூபம் எல்லாம் சைதன்யம்னா இது எப்படி ஜடம்னு சொல்ல முடியுது? எப்படிங்க இது ஜடம்னு சொல்லுவீங்க? இதெல்லாமே சைதன்ய ஸ்வரூபம் தான். நாமரூபத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இது நாமரூபமாக என்னில் தோன்றுகிறது. நீங்கள் அறிபவர், நீங்கள் தான் திருக்கு. உங்களுக்கு அது திருஷ்யமாக நாமரூபங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஆத்மாவில் தீண்டப்படாமல் இந்த பிரபஞ்சம் இருக்குமா? இந்த பிரபஞ்சம்லாம் இருக்கணும்னா முதல்ல கண்ணால் தீண்டப்படணும். கண் முதல்ல மனசால் தீண்டப்படணும். மனம் ஆத்மாவில் தீண்டப்படணும். ஆத்மா தீண்டாத மனம் எப்படி பார்க்கும்? மனம் தீண்டாத கண் எப்படி பார்க்கும்? கண் தீண்டாத உலகம் எங்கே இருக்கும்? இப்போ உலகம் எங்கே இருக்குது? ஆத்மாவில் தான் இருக்குது. அப்போ ஆத்மா தீண்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற சூரியனும் நான் தான் தீண்டி கொண்டிருக்கிறேன். எங்கேயோ இருக்கின்ற தேவகோடிகளெல்லாம் என் ஆத்மாவில் தீண்டப்பட்டவராகிறார்கள். அங்கே இருக்கிற அந்த கரணத்துக்குள்ளும் நான் தான் தீண்டி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் தீண்டாமல் எதுவும் இல்லை. எனக்கு எங்கே தீட்டு? ஆத்மாவுக்கு எங்கே தீட்டு? எனவே அது சுத்த முத்தம். எப்பவுமே அது தீண்டப்படாமல் இருக்கு, தீண்டிக்கொண்டே தீண்டாமல் இருக்கு. அகம் அவ்யயம். நான் அழிவதில்லை, நான் சிதைவதில்லை, வியம் ஆவதில்லை. வியம்னா வீணாகுதல். சிலதெல்லாம் வீணாகிட்டே இருக்கும். நீங்கள் பயன்படுத்தல பழமெல்லாம் வீணாகிடும், அது வியம் ஆகிடும். செல்வம் கூட அனுபவிக்க போயிடும். கர்மம் கூட அனுபவித்து தீந்துடும். புண்ணியங்களும் வியம் ஆகிடும். போங்க சார், புண்ணியம் முடிஞ்சுது, உங்களுக்கு இங்கே இடம் இல்லை, 6வது உலகத்தில் நான் இருந்துருந்தீங்க. 6வது உலகம் புண்ணியம் முடிஞ்சுது சார், இப்போ எங்கே போகலாம்? 5க்கு போங்க. என்னங்க இப்படி அணைக்கிட்டீங்க, ப்ரொமோட் பண்ணிட்டீங்க. நீங்கள் முதல்ல அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னாக்கா 5லேருந்து 6 வந்திருப்பீங்க. நீங்கள் 6 உண்டான அனுபவத்தை முடிச்சதுனால சொர்க்கம் 6 லெவல்லேருந்து 5க்கு போங்க. துக்கம் தானே? சொர்க்கம் கூட உங்களுக்கு துக்கம் ஆயிடுச்சே. எதுக்காக அந்த சொர்க்கத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நிலை இல்லாததாக இருக்குது. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க, அந்த ரம்பை ஊர்வசியெல்லாம் டக்குன்னு பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஏன் சார் உங்கள் டிக்கெட் முடிஞ்சது சார். ஆட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். புண்ணியம் இருந்தால் தான் அந்த பார்க்க முடியும். அகம் அவ்யயம். நான் இதுவாறு தேய்வதில்லை. இந்த அந்த கரண இன்பங்களெல்லாம் தேயும், என் ஆனந்தமோ இன்னும் தேய்வில்லை. அதில் ஏற்ற இறக்கமே இல்லை. தேகபாவ விஹீன. எனக்கு தேக பாவம், தேகம் இருப்பது என்பதே கிடையாது. விஹீனம், அது இல்லாமல் நான் இருக்கிறேன். தேகம் என்பது இல்லை, எனக்கு இல்லை. ஆத்மாவுக்கு தேகம் இல்லை. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்ட பிறகு தேகம்னு நினச்சிக்கிட்டு கஷ்ட துன்பகத்துக்கெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. நான் தேகமற்றவன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேகத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களே. நான் தேக விஹீனம் அஸ்மி. அது மட்டும் இல்லை, ஸ்தூல சரீரம் மட்டும் இல்லை, சிந்தாஹீனம். சிந்தா
ஹீனமஸ்மி, நான் எண்ணங்களும் சிந்தனைகளும் கவலைகளும் அற்றவனாகவும் இருக்கிறேன். எப்படி? சர்வதா, எப்பொழுதும். மறுபடியும் படிக்கலாம். சர்வதா அகம் நித்ய சுத்த சிதானந்த சத் சத்தா மாத்ரோ அகம் அவ்யயம் தேகபாவ விஹீன சிந்தா விஹீன அஸ்மி சர்வதா. ரொம்ப அற்புதமான ஆத்மானந்தத்தை கேட்டுட்டாங்க. இனிமேலும் நான் பிரம்மத்தை அறிந்து கொண்டேன், பிரம்ம அனுபவம் எப்போ வரும், ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன், ஆத்மானந்தம் எப்போ வரும்னு கேட்கவே கூடாது. அடுத்த வாரம் பார்க்கலாம்.